ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்தில். இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் எண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். என் இனிய கடகராசி நேயர்களே, கடகராசி சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி தான். அதாவது பழைய பாட்டில், கண்ணதாசன் பாட்டில் சொல்லுவார், தாய்மை எனக்கே தந்தவள் நீயே அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாசம் ரொம்ப அதிகம், நேசம் ரொம்ப அதிகம். யாரை பார்த்தாலும் பாசம் வைப்பீங்க, ரொம்ப அன்பா பழகணும்னு நினைப்பீங்க. அதுதான் உங்கள் சக்ஸஸ். பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்கள் லைஃப்பில் வரப்போகிற ஒரு வருஷம் பராபவ வருஷம். இது நாள் வரைக்கும் விரயத்தில் குரு. இந்த பராபவ வருஷம் ஆரம்பித்த 1 மந்தில் அவர் உங்கள் ராசியில் உட்கார்ந்து உச்சம் அடைகிறார். உங்கள் ராசியில் குரு உச்சம் அடைஞ்சால் உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லைங்க, உலகத்துக்கே நன்மைங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கிரகம் உச்சம் அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நன்மை. கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகம் உச்சம் அடைஞ்சிச்சுன்னா உலகத்துக்கே நன்மை. குரு உச்சம் அடைகிறதுனால இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் பொருளாதார ரீதியாக உலகத்தில் எங்கெங்க என்ன இன்னல்கள் இருக்கோ அந்த இன்னல்கள் எல்லாம் மாறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி இருந்துச்சு, போதும் ஆயிடுச்சுங்க வாழ்க்கை. இப்போ உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமான்னு குரு வர. நான் ஹெல்ப் பண்றேன், நான் இருக்கேன்னு குரு வர. குரு உச்சமா உட்கார்றார். கடக ராசியில தான் அந்த குரு உச்சம் அடைகிறார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு கிரக சூழ்நிலை. நிறைய உழைப்பீங்க. இந்த ஆண்டு சும்மா இருக்க மாட்டீங்க. சும்மா இருக்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க வாழ்க்கையில. பேசாமல் இருங்க, சும்மா இருக்குன்னு சொன்னால் இருக்க முடியுமா? ஆனால் உழைச்சி பார்க்குறவங்களுக்கு அதோடைய மேன்மை தெரியும். பெரிய பெரிய வளர்ச்சி வந்துடும். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. ஆண்டு முழுவதும் நீங்கள் உழைக்க போறீங்க. அந்த உழைப்பு உங்களை ஒரு உன்னத நிலைக்கு, வாழ்க்கையுடைய உச்சத்துக்கு டெஃபரெண்டாக கொண்டு போக போகுது. குறிப்பாக ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, சார் எனக்கு எப்போவுமே ரெஸ்ட்டே இல்லை சார் அப்படிம்பீங்க. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க. எனக்கு ரெஸ்ட்டே இல்லை சார், நான் கஷ்டப்படுறேன் சார் அப்படி சொல்ல மாட்டீங்க. சார் எனக்கு ரெஸ்ட்டே இல்லை சார், ஆனால் நல்லா இருக்கேன் சார் அப்படிம்பீங்க. ஏன்? உழைக்கிறீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த ஆண்டு பராபவ வருஷம் உங்களை உயர்த்த போகிற வருஷம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்தாரு. கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களை படுத்திய சனி பகவான் கொஞ்சம் கூட நகழ விடாமல் உங்களை அப்படி இந்த டிஜிட்டல் அரசுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்களை அப்படி உள்ளே வச்சிருந்த சனி பகவான் வாழ்க்கையில் அங்கங்கே மூவ் பண்ண விடாமல் உங்களை வச்சிருந்துச்சு பாருங்க. அப்படி பிளானட்டரி அரஸ்ட் பண்ணி வச்சிருந்த சனி பகவான் உங்களை இப்போ என்ன பண்ண போறார்? ஃப்ரீ பண்ணி விட போறார். நீங்களே ஒரு ஃபாரினில் போய் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, ஃபாரின்ல இருக்காங்க. நம்ம போகும்போது தாங்க அந்த நாட்டில் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, விசாவே கிடையாதுங்கிறாங்க, இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறீங்க. ஒரு நாட்டை விட்டால் இன்னொரு நாடுங்க. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாடாங்க, 1000 நாடுங்க. அந்த மாதிரி அடுத்த நாட்டை பார்த்து போவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் கடகராசிக்காரர்களுக்கு தேடி வருதுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் யோகங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன், லாபாதிபதியான சுக்கிரன்
ரெண்டும் சேர்ந்து லாபத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை எப்படி இருக்கும்? இந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை, அடுத்த கட்ட ப்ரொமோஷன் கிடைக்கும். சில பேர் டீம் லீடராக போகிறது, இன்னும் வேறு கம்பெனிகளில் பெரிய போஸ்ட்டுக்கு போகிறது, நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் அள்ளி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், கிள்ளி கிள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள், இப்போ அள்ளி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. நல்ல ஒரு வேலை, வேலையில் நல்ல சம்பளம், இல்லை இன்னொரு வேலை மாறுறீங்கன்னா கூட அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரியா உங்களுக்கு உயர் பதவியோட வேலை, இதெல்லாம் கடகராசிக்கு கிடைக்க போகுது. ஜூபிட்டர் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டாரோ கடகத்தில், கடகராசி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க. அது 90s கிட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க, சென்சி வந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுங்க, எங்களுக்கு ஆகல மாட்டேங்குதுங்க, அதான உங்கள் கவலை. உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம். ஜூபிட்டர் வந்து அவர் தான் குரு பலன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. குரு பலன் அப்படிங்கிறது இல்லாட்டாலும் ஜாதக ரீதியாக குரு பலன் வந்தால் போதும். ஜென்மத்துக்கு குரு பகவான் வந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க, எப்படி கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய யோகம் உண்டுங்க. அப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற யோகம் டெஃபினட்டாக உங்களை தேடி வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, இதுதான் பெரிய விஷயம். முன்னாலாம் கல்யாணம் ஆச்சுன்னா மறு வருஷம் குழந்தைன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கிங்கிறதுக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடி போக வேண்டிய நம்ம அவசியத்தில் தான் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் உட்கார்ந்துருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படியாவது குழந்தை வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகம், டாப்புக்கு வரக்கூடிய யோகம் தேடி வருதுங்க. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குரிய புதன் பகவான் எப்படி இருக்கிறாரு, 10ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட். தர்மஸ்தானத்தில் புதன், நிறைய தர்மம் பண்ணுங்க, பிஸ்னஸ் வளரும். இதுதான் சூட்சமம். நீங்க எந்த அளவுக்கு தான தர்மம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வளரும். மாசத்துக்கு ஒரு தடவை மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை கும்பிட்டுருங்க, பிஸ்னஸ்ல பெரிய வளர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு வரும். ஒவ்வொரு மாசமும் புதன்கிழமை மதுரைக்கு போங்க, மீனாட்சி அம்மனை கும்பிடுங்க. மீனாட்சி அம்மனை உங்களுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வேகமாக முன்னால் போய் கும்பிடாதீங்க, வரிசையில் நின்று போய் கும்பிடுங்க. அவளை போய் கும்பிடுகிற போது அவளுடைய அலங்காரத்தை கண்களால் பார்த்து அந்த அம்மனை மனதால் நேசித்து வழிபட்டு வாருங்கள். பெரிய அளவுக்கு வளர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. நல்ல புத்திரபாக்கியம், நல்ல வேலை, நல்ல பொருளாதார செழிப்பு. பராபவ வருஷத்துடைய நிறைவில் சொல்லுவீங்க, தேடி போக வேண்டிய நம்ம அவசியத்தில் தான் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் உட்கார்ந்துருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படியாவது குழந்தை வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகம், டாப்புக்கு வரக்கூடிய யோகம் தேடி வருதுங்க. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குரிய புதன் பகவான் எப்படி இருக்கிறாரு, 10ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட். தர்மஸ்தானத்தில் புதன், நிறைய தர்மம் பண்ணுங்க, பிஸ்னஸ் வளரும். இதுதான் சூட்சமம். நீங்க எந்த அளவுக்கு தான தர்மம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வளரும். மாசத்துக்கு ஒரு தடவை மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை கும்பிட்டுருங்க, பிஸ்னஸ்ல பெரிய வளர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு வரும். ஒவ்வொரு மாசமும் புதன்கிழமை மதுரைக்கு போங்க, மீனாட்சி அம்மனை கும்பிடுங்க. மீனாட்சி அம்மனை உங்களுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வேகமாக முன்னால் போய் கும்பிடாதீங்க, வரிசையில் நின்று போய் கும்பிடுங்க. அவளை போய் கும்பிடுகிற போது அவளுடைய அலங்காரத்தை கண்களால் பார்த்து அந்த அம்மனை மனதால் நேசித்து வழிபட்டு வாருங்கள். பெரிய அளவுக்கு வளர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. நல்ல புத்திரபாக்கியம், நல்ல வேலை, நல்ல பொருளாதார செழிப்பு. பராபவ வருஷத்துடைய நிறைவில் சொல்லுவீங்க, வாழ்க்கை நிறைவா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஹேட்ஸ் ஆஃப்.